ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யூர் ரிப்ளை. ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து பேசணும் ப்ரோ. அவங்க என்னன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரோ பட்ஜெட் சொல்லலாம்? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணாங்க? ஏன்னா எனக்கு தெரியல, இது வரைக்கும் நாங்கள் வாங்கினது வேற இல்லை. நான் எடிட் பண்ண சொல்கிறேன், அந்த விட அந்த பையன் தான் எடிட் பண்ண சொல்லுவேன். அவருக்கு எவ்வளோ ப்ரோ கொடுக்கலாம்? ஏன்னா அவருக்குமே தெரியல எவ்வளோ வாங்கலாம்னுட்டு. இது நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தருக்கு இருந்த டவுட். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Hi guys, this is day 18 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கும் ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னா இந்த ப்ரைசிங் ஸ்டேஜில் தான். நிறைய ஃப்ரீலான்சருக்கு இருக்க பயமே எங்கள் கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட கம்மியாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இல்லை அதிகமாக சொல்லிட்டா நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் தான். ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிட்டர் அனலைசிஸ்ன்றது ஃப்ரீலான்சிங்க்கும் பொருந்தும். ஸோ உங்கள் நீஸில் உங்களை சுற்றி இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு அவங்க 10K சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணுறது இல்லை அதை விட கம்மியாக பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாது. அது ஒரு ப்ராப்பரான வே இல்லை. அவங்கள அனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதை வச்சு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் அண்ட் எஃபோர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்கில்லில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அண்ட் உங்கள் கிளைண்ட் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றதெல்லாம் பார்த்து ஒரு ப்ரைஸிங்கை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஓகே, இப்போ தான் ஃப்ரீலான்சிங் ஜெர்னியாவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கிளைண்ட் வரைக்கும் ப்ரைஸிங்கை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு உங்களால் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தர முடியுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும் அண்ட் அதை வச்சு தான் அதுக்கப்புறம் உங்களோட சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் ப்ரைஸிங்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.